வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை அனுமானம், இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான் தொட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணுங்கள். இன்றைய வானிலை அனுமானம் 25 ஏப்ரல் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் காற்றின் குவிதல் காரணமாக தமிழகத்தில் உட்புற பகுதிகள், தென் தமிழகத்தில் குறிப்பாக ஒரு சில பகுதிகளில் இடிமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் சில பகுதிகளில் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளிலும் இதே நிலை நீடிக்க வாய்ப்பு. ஸோ வெப்பநிலை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் இன்றும் பரவலாக வெப்பநிலை உயர்ந்தே காணப்படுவதற்கு வாய்ப்புகள். குறிப்பாக மத்திய தமிழகத்தில் கரூர், நாமக்கல், திருச்சி, சேலம் மற்றும் மதுரை, விருதுநகர் ஆகிய பகுதிகளில் சில பகுதிகளில் சதத்தை அடிக்கக்கூடிய வெப்பநிலை இன்று நம்ம பார்க்க முடியும். வட தமிழகத்திலையும் சென்னை புறநகர் பகுதிகள், சில பகுதிகள், அதாவது சென்னைக்கு வட புறநகர் பகுதிகளில் திருத்தணி, வேலூர், ஆம்பூர் இந்த பகுதிகள் சில பகுதிகளிலையும் சதம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை உயர்ந்தே காணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மத்திய இந்தியா, ராயலசீமா பகுதிகளில் தொடர்ந்து வெப்பநிலை அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி மற்றும் மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், கரூரின் சில பகுதிகள், தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலையும் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும், குறிப்பாக தென் தமிழகத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளும், மதுரை மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் சில பகுதிகளும் இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும். கேரளா, கர்நாடக பகுதிகள் அநேகமான பகுதிகளில் இன்று இடிமழை இருக்கும். குறிப்பாக நீலகிரி மற்றும் பாலக்காடை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை இருக்கும். இடுக்கி மாவட்டத்திலையும் பத்தனம்திட்டா, கொல்லத்தின் மேற்கு பகுதிகள் மற்றும் திருவனந்தபுரத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் ஆகிய பகுதிகளில் கனமழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்றைய இடிமழை, வெப்பச்சலன மழை பற்றின அப்டேட். மீண்டும் அடுத்த சுற்று மழை பற்றின விவரங்கள் அனைத்தும் நாளை வெளியிடப்படும். அதுக்கு நடுவில் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனும், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் நாளை காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை, see you, have a nice day.